நன்னடத்தையின் அடிப்படையில் 5 ஆண்டுகளுக்கு மேல் நிறைவு செய்த 100 கைதிகள் இன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள சிறைகளில் இருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். வருகிற சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நன்னடத்தையின் காரணமாக 100 சிறைவாசிகள் விடுவிக்க தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்தது. இதனை அடுத்து 100 பேருக்கு விடுப்பு ஆணை வழங்கப்பட்டது. அனைவரும் மத்திய சிறையிலிருந்து இன்று விடுவிக்கப்பட்டனர். சொல்ற பஸ் ஏற போறானே, அவனை விடாம ஃபாலோ பண்ணு. அண்ணாச்சி அவன் கிளம்பிட்டானா? 5 வருஷமா என் மனசுல அனலா எறிகிற விஷயம் இது. என் தம்பி இறந்ததுக்கு 3 தடவை அவனை உள்ள வச்சு செய்யணும்னு நினைச்சேன். மிஸ் ஆயிட்டான். அவன் இன்னைக்கு ராத்திரி மட்டும் மிஸ்ஸே ஆயிடக்கூடாது. நாளைக்கு இது உண்மையா இருக்கணும். ஊர்ல எத்தனையோ பெரிய தலைங்க இருக்கிறப்ப இவ்வளவு பெரிய பொறுப்பை என்ன நம்பி ஒப்படைச்சிருக்கீங்க? கவலைப்படாதீங்க அண்ணாச்சி. உங்க தம்பி அவன் எங்க வச்சு போட்டானோ அதே இடத்துல அவனை நான் போடுறேன் அண்ணாச்சி. இதான காசுன்றது. இன்னும் 3 மணி நேரத்தில் அவன் வந்துடுவான். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அவனை போடுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. பக்கத்தில் இருந்தனா நானே அவனை வந்து போட்டு தள்ளிடுறேன். கண்டிப்பா ஃபோன் பண்றேன். ஏய் கிடைச்சானா? இன்னும் மாட்டலண்ணா. எல்லாம் இவனை சொல்லுண்டா. அவனை போறானா போய் பாய் கிட்ட சண்டை இழுத்துட்டு இருக்கான். அந்த பாய்க்கார குறுக்கற வேண்டாம், இல்லைன்னா அவனை அங்கேயே போட்டுருப்பின்ன. விடுங்கண்ணா. ஏய் விடியறதுக்குள்ள அவனை போடணும்டா. போட்டலாம். இதுல தாசுடைய தன்மானமும் அடங்கி இருக்கு. தன்மானமா? இல்ல மாப்ள, நம்ம தன்மானம்னு அழுத்தி சொல்லியா? இங்க வர்றா, நான் தோக்க கூடாது, புரியுதா? புரியுது புரியுது. ஏய் வாய மூடுறியா? நேரங்கள தெரியாம பேசு. மாப்ள அங்க வரியா? டேய் அவனை சுத்து போடுங்கடா. ஏய் போலீஸ்ரா. ஏய் யாரா நேரத்துல நில்றா. ஏய் நீ கிருஷ்ணன் தானே? வெளியே விட்டாங்களா? ஆமா உங்க ஊருக்கு போக நீ கூட்டுரோட்டில் தானே இறங்கணும். ஏன் எப்படி வந்த? ஊருக்கு தானே போற? சரி சரி வா, வண்டியில ஏறு. வண்டியில ஏறு, உன்னை தூக்கி கொண்டு உள்ளே விட போறேன். அடா வாப்பா, உன் ஊர் வழியா தான் போற, இறக்கி விட்டுறேன் வா. ஒளியறதுக்கு இடம்ல பூத காஞ்சிட வேண்டியதான். என்ன கிருஷ்ணா, ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆளே மாறி இருக்கிற. நான் உட்கார சொல்றது கூட உட்கார மாட்டேங்கிறேன். அவ்வளோ பயமா? ஐயோ போலீஸ்காரன் வந்துட்டானே, கேள்வி வைப்பானே. ஏய் ஏய் யாரா நீ? ஏய் உன்னை தான் கேட்கிறேன், யாரா நீ? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன் அடிங்க. யாரான்னு கேட்கிறேன்ல. 1000 பேருக்கு சோறு போற செமிட்டாரு. யாரு நீ? ஆக்கிட்டு இருக்கேன், இருந்து சாப்பிட்டு போங்க. எவனும் லூசு பயலா இருப்பான் போது. லூசு பயலா? ஏய் யார பார்த்து லூசுங்கிற? நாங்களா யார் தெரியுமா? ஒருத்தன் சுத்து போட வந்த முடியும், அவனை நீ தூக்கிட்டு போய்க்கு இருக்க. பாரு மாப்பிள, என்னைய போய் லூசு பயங்கிறேன். லூசு தான் மாப்பிள, லூஸ் தான்டா. அப்படியே குத்தமா பாத்துக்க. கூட இருந்தவன கூட பார்க்க மாட்டேன், குத்தி போட்டு போயிட்டே இருப்பேன். டேய் அவன் பாலத்திலே தான் போவான். சங்கர்ட்ட சொல்லி அவனை பாலத்திலே தூக்க சொல்லு. நாம வாழணும் தான், அதே சமயத்துல ஒரு முறையான வாழ்க்கையை வாழணும். இப்ப பாத்தியா, ஆர்மிக்காரரு செத்து போயிட்டாரு, ஊரே உட்கார்ந்துருக்கு சின்ன பிள்ளைங்களோட சேர்த்து. எதுக்கு? நாளைக்கு ராணுவ மரியாதையோட அடக்கம். அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி? இவ்வளவு ஏன், அன்னைக்கு டீ கடைக்கு போறேன், ஒருத்தன் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கான். அதுல ஒரு போலீஸ்காரன் செத்து போயிட்டான், ஆக்சிடென்ட்லன்னு போட்டிருக்கு. அவன் ஒரு போலீஸ்காரன் செத்துட்டான்டான்னு சந்தோஷப்படுறான். நான் ஷாக் ஆயிட்டேன். என்ன மனநிலை இது? முன்னாடியெல்லாம் ஒருத்தர் செத்து போயிட்டான்னா
அவன் 10 கொலையே பண்ணியிருந்தாலும் அவன் பண்ண 2 நல்லதை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படி இல்லை, மனுஷங்க எல்லாம் மாறி போயிட்டாங்க. அதுக்காக போலீஸ்காரங்க எல்லாம் நல்லவங்கன்னு நான் சொல்லலை. இதே இப்ப நாளைக்கு எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இதே நிலைமை வந்துச்சுன்னு வச்சுக்க, ஏதோ ஒரு ஊர்ல பேப்பர் படிக்கிறவன் என்ன சொல்லுவான், ஒரு போலீஸ்காரன் செத்துட்டான்னா அவனும் சந்தோஷப்படுவான். அவனுக்கு என்ன பத்தி தெரியாதுல்ல. மனுஷன் வாழ்க்கை இப்படித்தான் போயிட்டு இருக்கு. முன்னாடி மனசாட்சிக்கு பயந்த காலம்னு ஒன்று இருந்துச்சு. இப்பெல்லாம் பணசாட்சிக்கு தானே பேப்படுறாங்க. எவர் கிருஷ்ணா, இதை நான் ஒரு போலீஸ்காரனா சொல்லலை, ஒரு சாதாரண மனுஷனா சொல்றேன். நம்ம செத்ததுக்கு அப்புறம் நாடே கண்ணீர் விட்டாளனுங்கிறதெல்லாம் இல்லை. நம்மளை சுத்தி இருக்கான் பத்தியா ஒரு 4 பேர், அவன் அலற மாதிரியாச்சும் நம்ம வாழணும். நான் யார்கிட்டையும் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். ஏதோ உனக்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. ஏன் கிருஷ்ணா, நானே தான் பேசிட்டு வரேன், நீ எதுவும் பேச மாட்டியா? ஆரம்பிச்சுட்டா? காலையிலேருந்து இப்படிதான் மக்கர் பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சம் தள்ளு, ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். எங்க பொழப்ப பார்த்தியா எப்படி இருக்குன்னு? காலையிலேருந்து வேலை வேலைன்னு சாவடிக்கிறாங்க. ஸ்டார்ட் ஆச்சு. சரி கிருஷ்ணா, நீ நல்லவன் எனக்கு தெரியும். ஆனா நான் சொன்னதையும் மனசுல வச்சுக்க. வரேன். நல்லவன், இந்த வார்த்தை தான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது. எத்தனை பெரியார் முளைச்சி வந்தாலும் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணால் ஊரை விட்டு ஒதுங்கித்தான் வாழணும்னு விதி. நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? நானும் சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டு வந்தேன். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் வாழ்ந்துட்டு வந்தேன். நல்லா தான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. நான் என்ன தான் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வாழ்ந்தாலும் ஊருக்குள்ளே நல்லது கெட்டதுன்னா முதலாக என்ன தான் கூப்பிடுவாங்க. நானும் போய் நிற்பேன். அதனால தான் என்னை சுற்றி இருந்தவங்களும் என்னை வச்சு காரியம் சாதிச்சுக்கிட்டவங்களும் என்னை அடிக்கடி சொன்ன வார்த்தை நல்லவன். ஊருக்குள்ளே நல்ல பேர் எடுக்கிறவனால வீட்டுக்குள்ளே நல்ல பேர் எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். என் பொண்டாட்டி மட்டும் என்னை கெட்டவன் சொல்லிகிட்டே இருப்பான். அவள் சொல்லிகிட்டே இருந்த வார்த்தையை ஒரு நாள் ஊரே சொல்ல ஆரம்பிச்சது. டேய், ஒரு வாட்டி உங்களுக்கு சொன்னால் புரியல. இந்த வருஷத்துல இருந்து மாடு பிடி கூட சட்டம் போட்டிருக்காங்கயா. எத்தனை வாட்டி அவங்களுக்கு சொல்றது? அண்ணா, ஆடோட கூட அந்த போலீஸ்காரங்க தகராறு பண்றாங்கண்ணே. வேணா போவாதீங்க. ஏய், நான் தான் சொல்றேன்ல, உனக்கு ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் இப்படி விட்டா சரியா வராது. இரு, நான் வரேன். வேணா சொன்னா கேளுங்க, போவாதீங்க. ஏய், நான் சொல்றது நீ கேளு, கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஐயோ, சொன்னா கேளுங்க, போவாதீங்க. ஏய், ஒன்னும் ஆகாதுடி, இரு, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, இரு. 1/2 மணி நேரம் டைம். மொத்த பேர் இங்க இருந்து காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். எவனும் இங்க இருக்க கூடாது. பந்தலு கிந்தலு எல்லாம் காலி ஆகணும். கிளம்புங்கடா. ஏய், எங்க வந்து என்ன வார்த்தை பேசுற? போலீஸ்னா ஸ்டேஷன் வச்சு கிளம்பு. ஏய் 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 ஏய், வலிவரா வலிவரா. சார் சார், இருங்க சார். அண்ணே, இருங்க இருங்க இருங்க. என்னையா, இவ்வளவு நேரம் ஆளை காணமேன்னு பார்த்துட்டு இருந்தேன். வந்துருவிய நல்லா ஆட்டிக்கிட்டு முந்திரி கொட்ட மாதிரி. வரது இருக்கட்டும் சார். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? இந்த வருஷத்துல இந்த மாடு பிடி கூட சட்டம் போட்டிருக்காங்க. உன் ஊருக்காரர்களுக்கு சொல்லி புரிய வை. அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை சார், உங்களுக்கு தான் புரிய வைக்கணும். சார், கிருஷ்ணா ஒரு நிமிஷம், நான் பேசிக்கிறேன். என்னையா? அவங்க வழக்கமா என் நம்பர் தெரியுமா? தெரியுமா தெரியாதான்னு கேட்டேன். தெரியும் சார். போயிட்டு ஒரு 500 ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டு வாங்க. ஆஃபர் முடியறதுக்குள்ள போங்க போங்க. யோ, அவன் எங்க போறான்னு பாரியா? சார், ஜல்லிக்கட்டுனா என்னன்னு தெரியுமா சார்? வருஷம் பூரா நமக்காக உழைச்ச மாடுகளுக்கு நன்றி சொல்கிற விதமாக அதை சந்தோஷப்படுத்துகிற விளையாட்டு சார். அது நம்ம பண்பாடு சார், கலாச்சாரம், நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கம். இப்படியே எல்லாத்தையும் தடை பண்ணி தான் பல நல்ல விஷயங்களை நாமளே பேப்பரில் படித்து தெரிஞ்சுக்கிறோம். நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது மிச்சம் வச்சுட்டு போகணும் சார். இதையாவது விட்டு வைங்க, போங்க சார். ஏய், இந்த நொற நாட்டியெல்லாம் வேணாம். எவனாவது இவன் பேச்சை கேட்டுட்டு உள்ளே வந்தீங்க மகனுங்களா, மொத்த
மொத்த பேரையும் ஏதாச்சும் கேஸை போட்டு உள்ள தள்ளிட்டு போயிட்டே இருப்போம் பார்த்துக்க. எல்லாம் மாடு மேய்க்கிற காட்டு பைய கூட்டம் தான்டா நீங்க. நாங்கள் மாடு மேய்க்கிற காட்டு பைய கூட்டம் தான்யா. வெத்தில கொடி படற அகத்தியை நட்டு அகத்திக்கீரையை திங்க ஆடு மாடு வளர்த்து ஆடு மாடு போட்ட புழுக்கையில் காடு வளர்த்து காட்டுக்குள்ளே புழு பூச்சி வந்துடக்கூடாதுக்காக கோழி வளர்த்து இப்படி பாசமாக வளர்த்து இதெல்லாம் விற்கிறதுக்கு மனசு இல்லாமல் எங்களுக்கு முன்னோர்களாக இருந்த குலசாமிகளுக்கு நேர்ந்து விட்டு அதை வெட்டுறதை ஒரு திருவிழாவாக்கி திருவிழாவை சாக்கா வச்சு சொந்த பந்தத்தையெல்லாம் கூப்பிட்டு படையலை போட்டு ஒன்று மண்ணா உசுருக்கு உசுராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்படி சூதுவாது இல்லாமல் வாழ்கிற நாங்கள் காட்டுப்பைய கூட்டம்னா நாங்கள் அப்படியே இருந்துட்டு போகிறோம்யா. இது எங்கள் மாடு, நாங்கள் விடுவோம் பிடிப்போம், அது எங்கள் உரிமை. அதை தடுக்கிறதா உங்கள் சட்டம்னா அதை போராடி உடைப்போம். என்னையா தத்துவம் புரட்சின்னு பேசுகிற? 2016 முளைச்ச பெரியார் நினைப்போ? அப்படி நீங்களாம் நினச்சிங்கன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது சார். உரிமைகள் பறிக்கப்படும் போது எழுந்து நிற்கிற ஒவ்வொருத்தருமே பெரியார் தான், பாரதி தான். மண்ணின் உரிமைகள் பறிக்கப்படும் போது அந்தந்த மண்ணின் மைந்தர்கள் பொங்கி எழுவார்கள்னு ஈழ மண்ணுக்காக போராடினாரே என் தொப்புள் கொடி உறவு, அவர் சொன்ன மாதிரி நாங்கள்லாம் எழுந்துக்கிட்டே இருப்போம். வாழை மரம் மாதிரி வந்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் மட்டும் இல்லை, இன்னும் 7 தலைமுறை ஆனாலும் ஜல்லிக்கட்டை நிறுத்தவே முடியாது. ஏன்னா என் இனமும் மொழியும் தான் எல்லாத்துக்குமே ஆதிபகம். அங்கங்கே மாடு இருக்குது, தீரப்போகுது. கிளம்புங்க. யார் மேல கை வச்ச? சத்தியமா சொல்றேன்டா, நாளை காலையில இதே நேரத்துல உன் பொண்டாட்டி தாயை பேசிட்டு இருக்கும்போது அடிக்கிறீங்க. ஏய் போய் பாரு. கோயிலுக்குள்ள தானே உட்காந்துருக்கேன். என்னடா சொல்ற? வாங்கடா, இந்த வாட்டி மிஸ் ஆகக்கூடாது. டேய் அண்ணாச்சிக்கு போன போடுறா, இவனை அவர் கையாலே போட்டோம். என்னாச்சு? ஒன்று போகுதா இல்லையானே தெரியலப்பா. நீ வேணா என்னன்னு பாரு. என்ன பாக்குற? சந்தேகப்படுறியா? ஒரு அப்பனுக்கு உண்மையா பிறந்த எந்த உண்மையான தமிழச்சியும் தப்பு பண்ண மாட்டா. நான் உண்மையான தமிழச்சியா? எல்லாம் நீ ஆரம்பிச்சு வச்சதுதான். நல்லா பாரு. மயிரா போச்சு, நீ உள்ள போயிட்ட. இவன் உன்னைய பழி வாங்குறத நினைச்சிட்டு என்னைய என் புள்ளையோ எவ்வளவு தொந்தரவு செஞ்சா தெரியுமா? இந்த 5 வருஷத்துல ஒரு ராத்திரி கூட நிம்மதியா தூங்குனதில்ல. பொழுது சாச்சா இவன் எப்ப வருவான்னு தெரியாம எப்படா விடியோன்னு நானும் என் புள்ளையோ பயந்து பயந்து செத்து பொழைச்சிட்டு இருந்தோம். எங்கடி இருக்கா? எங்கடி? என்னைய போட பிளான் பண்றியா? உன்னை சாதாரணமா தான் கொல்ல வந்தேன், ஆனா நீ உன் புருஷனையே மிஞ்சிட்ட. எங்கடி இருக்க? வெளியே வாடி. புருஷன் வெளியே வந்துட்டான்.
இன்னைக்கு ராத்திரி அவன் தப்பிக்க முடியாதுடி. அதே மீறி இங்க வந்துட்டானா என் தம்பி பொண்டாட்டி புருஷனை பறி கொடுத்துட்டு எந்த வேதனைப்படுறாளோ அதே மாதிரி உன்னை பறி கொடுத்துட்டு உன் புருஷன் நரக வேதனைப்படுவான்டி. வாடி வெளியா. மறைஞ்சிருந்தா விட்டுருவானடி உன்னை லேஸ்ல விட மாட்டான். வாடி வெளியா. என்னையே ஒரு நிமிஷம் ஆட வச்சிட்டல்ல, உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன்டி. இப்ப நான் உன் கண்ணில் வரல விட்டு ஆட்டுறேன்டி. முதல்ல உன் புள்ளைய கொல்றேன்டி. மறுபடியும் கதவு தட்டுற சத்தம் கேட்டது. அப்பதான் நீ வந்த. ஆள் மாறி போச்சு. தாசு தாசு, இந்த மாதிரி வேலையில எல்லாம் பாவம் புண்ணியம் பார்க்க கூடாதியா. பார்த்தோம்னு வச்சுக்க நம்மளுக்கு பாலை ஊத்தி விடுவாங்க. அதனால ஆரம்பிச்சோம்னு வச்சுக்க முடிச்சு போடணும் என்ன பாய்.